டப்பு டப்புன்னு வெயிட் குறையும். இல்லன்னா ஒரு 10 வருஷத்துல நான் ஒரு 12 கிலோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஹைப்போதைராய்டிசமோட சிம்ப்டம். நம்ம வந்து நினைக்கலாம், நமக்கே வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது, நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் போல, நம்ம அனிமிக்கா இருக்கோம் போலன்னு நினைக்கும்போது, ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்தா தான் தெரியும். நமக்கு தைராய்டு இருக்கிறதுனால அதோட சிம்ப்டம் தான் இப்ப நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நினைப்போம். அடுத்து வந்துட்டு அல்சர் அண்ட் ஜிஇஆர்டி நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை, வயிறு புண்ணு, அதே மாதிரி கட் இஷ்யூஸ், உங்களோட குடல் புண்ணு. இந்த குடல் புண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐபிஎஸ்னு சொல்லுவாங்கல்ல. சாப்பிட்டோனே மோஷன் போறது. இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, நிறைய பேர் ஆமா எனக்கும் இப்படி இருக்கு டாக்டர்னு சொல்லியிருந்தீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு உங்க சாப்பாடு உங்க குடல் பகுதியில ஒரு 3 மணி நேரம் தங்குனாதான் அதுல இருக்க ரத்தம் எடுத்துட்டு போய் உறுப்புகளுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்ட உடனே மோஷன் போகுதுங்கிற பட்சத்துல குடல போய் ரத்தம் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த உறுப்புகளுக்கும் சத்து போகாம இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்ட உடனே மோஷன் போற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கிரானிக்கா, அதாவது ரொம்ப நாளா 5 வருஷத்துல ஒரு 10 கிலோ இழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நெஞ்செரிச்சல், வயிறு புண்ணு. நெஞ்செரிச்சல் இருந்தாலும் வயிறு புண்ணு இருந்தாலும் சாப்பாடு சரசரன்னு இரிட்டேட் ஆகி உங்களுக்கு மோஷனா தான் வெளியே போகும். இல்லைன்னா சரியாமை கிரியேட் ஆகி மந்தத்துக்கு உள்ளாவீங்க. மந்தம் வரும்போது இங்கெல்லாம் உங்களுக்கு சதை போடாது, வயிறு மட்டும் நல்லா உப்புசமா இருக்கு, நல்லா பானை மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு வேற எங்கேயுமே சதை இல்லைன்னு சொல்லுவீங்க.